ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ்க்கு எல்லாம் கிராமத்துக்கு போயாச்சு. இன்றைக்கி வந்து எங்கள் மாமியார் தான் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருக்கும் அவங்க பிரியாணி செஞ்சால். ஸோ அதனால் அவங்க வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கல் வச்சு அதில் வந்து விறகு வச்சு செய்வாங்க. சூப்பராக இருக்கும். பிரியாணி வந்து அடுப்பில் செஞ்சோம்னா டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும். அதுக்காக அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு எல்லாம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள், கொத்தமல்லி, புதினா எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றிட்டு நெய்யும் ஊற்றியாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டாங்க. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அரிசி வந்து துளசி பச்சை தான் செஞ்சுருந்தாங்க. அதனால் வந்து அரிசியை வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினாவும் சேர்த்துட்டாங்க. கொத்தமல்லி, புதினா சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா அப்படியே செக்கச்செவேர்னு இருந்தது. பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தது. செக்கச்செவேர்னு இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு 10 தக்காளி இருக்கும், நல்லா கட் பண்ணி சேர்த்துருந்தாங்க. இந்த பிரியாணிக்கு வந்து தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் வந்து மட்டன் பிரியாணி தான். மட்டனை வந்து உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சுட்டாங்க. வேக வச்சு சேர்த்தோம்னா சீக்கிரம் மசாலாவோடு சேர்ந்து வெந்துடும். இப்போ இது கூட வந்து வேக வச்ச மட்டனையும் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டாங்க. இதில் வந்து இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள், தனி மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சாச்சு. நல்லா சேர்வாக வந்து நல்லா வெந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் தயிர் சேர்த்தாச்சு. வீட்டு தயிர் தான், நல்லா கெட்டியான தயிர், புளிக்காத தயிர் சேர்த்தாச்சு. இதில் வந்து எலுமிச்சம்பழமும் 3 எலுமிச்சம்பழம் சேர்த்தாச்சு. அரிசி வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ அரிசி சேர்த்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 15 முந்திரியை வந்து அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் அளந்து ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இதுக்கு வந்து தேவையான அளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் வந்து பொடி பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துட்டாங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த அரிசியையும் கழுவிட்டு இது கூட சேர்த்தாச்சு. இப்போ நல்லா தண்ணி பாருங்கள் நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா தம்மு விட்டுருவாங்க. பிரியாணி வந்து அடுப்பில் ஆக்குனாக்கா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதில் வந்து நல்லா அரட்டப்பா நெய் ஊற்றியாச்சு. தாளிப்பில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு தம்மு விடும்போது எல்லா நெய்யும் ஒன்றா சேர்த்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அடுப்பில் இருக்க விறகுல இருக்க நெருப்பையே தம்மு போட்டாச்சு. இப்போ நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. இதை வந்து இறக்கி வச்சிட வேண்டியதான். இன்றைக்கி வந்து கிராமத்துலேயே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ஆட்டம் போட்டுட்டு வந்தாச்சு. பிரியாணி, அது கூடவே தயிர் சட்னியும் கேசரி தால்ச்சா தான் செஞ்சுருந்தாங்க. அது கூடவே சிக்கன் கிரேவியும் செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. பசங்களாம் நல்லா ஹாப்பியாக விளாண்டுட்டு எல்லாம் ஜாலியாக ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இன்றைக்கான லன்ச் ரெசிபி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தால்ச்சா வந்து சொரக்காய், கத்திரிக்காய், மாங்காய்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்தது. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.